என்னதான் இன்னைக்கு பிஎம்ஐ டேட்டா நெகட்டிவ்ல இருந்தாலுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம்ஐ டேட்டா வந்த பிறகு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்தது பார்க்க முடிஞ்சது. ஸோ மார்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் அப் தான். அங்கிருந்து கீழே வந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் 12 o'clock ஒரு ரெக்கவரியோட போயிட்டு ஒரு பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. மார்க்கெட் ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் அப்ல இருந்து அங்கிருந்து கீழே வந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸை கொடுத்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தது பார்க்க முடிஞ்சது. இதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரி அப்படிங்கிறது சின்னதாக ஒரு கேப் அப்ல இருந்ததுனாலையும் அது பாசிட்டிவ்லேயே கண்டினியூ ஆனதுனால இந்தியன் மார்க்கெட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரர்ல ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது கமிங் 29th மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்க போகுது. மார்னிங் மிஸ் பண்ணீங்கன்னா ஈவினிங் அட்டென்ட் பண்ணலாம், ஈவினிங் மிஸ் பண்ணோம்னா மார்னிங் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் அப்ல இருந்துச்சு, அது இமீடியட்டாக கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வித்தின் 10 o'clock வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,117 இந்த ரேஞ்சை ஒரு சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் ஒரு சைட் வேஸ்லேயே மூவ் ஆனதை பார்க்க முடிஞ்சது. ஆஃப்டர் 11:30க்கு அப்புறம் லோவை கொடுத்து அங்கேருந்து ரெக்கவரியும் கொடுத்துருந்ததை பார்க்க முடிஞ்சது. மேலே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,250 இந்த ரேஞ்ச் வர வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கி 25,184 இந்த ரேஞ்சில் முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியோட மேலே வரும். அங்கே வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சப்ளை ஜோன் இருக்கிறதுனால அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்தாங்கன்னா ஒரு சின்ன ரெக்கவரி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 வர வந்துட்டு கீழே வரும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். சின்னதாக மேலே வந்தது, அவ்வளோ தூரம் போகாமல் இமீடியட்டாக கீழே இறங்க ஆரம்பிச்சது. அது சப்போர்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,117 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்தது. அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டையும் எடுத்திருந்து ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் லோவை கொடுத்தது. அண்ட் அடுத்ததாகவே ஒரு இமீடியட் டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். பட் அது வரைக்கும் வர முடியாமல் இமீடியட்டாக சப்போர்ட் எடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போயிட்டு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதோட ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போக போதா அல்லது கீழே வர போதா அப்படிங்கிறத ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் பார்த்துலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் புட் ரைட்டர்ஸ் அண்ட் கால் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. பிசிஆர் ரேஷியோ 0.86 ஸ்லைட்லி வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஓவராலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு கேப் அப்ல இருந்து, அதாவது யூரோப்பியன் மார்க்கெட் கேப் அப்ல இருந்து பாசிட்டிவ்லேயே போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியாது. இதே ஸ்டேஜ் கன்டினியூ ஆகிற பட்சத்தில் யூஎஸ் மார்க்கெட் ஒரு சின்ன கேப் அப்ல இருக்கலாம் அல்லது கேப் அப்ல இருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட புரிதலாக இருக்கு. அப்படின்னும் போது நாளையோட ஏஷியன் மார்க்கெட் அண்ட் இந்தியன் மார்க்கெட் ரெண்டுமே ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவ்லேயே ஓப்பன் பண்ணி கீழே இறங்கலாம் அல்லது கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கீழே இறங்கலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நாளைக்கு கீழே இறங்கலாம் அப்படிங்கிற அந்த வியூவை இதுல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். எனிவே இது டெக்னிக்கலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் ஏரியாக்குள்ளார இருக்குது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2க்கும் அண்ட் டிமாண்ட் ஜோன் இந்த 2 ஏரியா இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே ஒரே ஏரியா தான். இந்த 2 ஏரியாக்குள்ளார ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கு. அண்ட் இங்கே சப்போர்ட் எடுத்து திரும்பவும் ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிற மொமெண்டம் அப்படிங்கிறது நடக்கலாம். அப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதோட ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் புரிதலாக இருக்குது. இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்குள்ளாரே சைட்வேஸில் இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இதுக்குள்ளார நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2க்குள்ளார போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதில் இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன்
வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். இந்த இடத்துல எப்படி நடக்குது, அதில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபர்தராக கண்டினியூ ஆகிட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. ஸோ அந்த டிமாண்ட் ஜோன் 3லேருந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியோட அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது திரும்பவும் இங்கேருந்து டேர்ன் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது நடக்கிறதுக்கு லேட் ஆகும். இப்போதைக்கு அதை பற்றி திங்க் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் ஜோன்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுவோம். சப்போஸ் இந்த மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு கீழே வராமல் மேலே போக ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயத்தில் அது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கலாம் அல்லது சப்ளை ஜோன் 2க்கு மேலே இருந்தால் தான் கான்ஃபிடென்ட்டாக அது மேலே போகும் அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போகும். அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறிட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,450 500 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஜோனில் சைட்வேஸாக இருக்குது அப்படிங்கிறதும் அது சப்ளை ஜோன் 2க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கும் இடையில ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. சப்போஸ் இந்த டிமாண்ட் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் 2க்கும் டிமாண்ட் 3க்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அது இல்லாமல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்ளை ஜோன் 3ஐயோ அல்லது அதையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இமீடியட் ஃபால் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அதுலேருந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கீழே போக முடியாமல் ஒரு சைட்வேஸை கிரியேட் பண்ணுச்சு அப் டு 12 o'clock வரை. ஆஃப்டர் 12 o'clock அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியோட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அங்கிருந்து மேலே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,600 and 650 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் ஆகிட்டு மார்க்கெட் ஒரே இடத்துல நின்றுக்கிறத பார்க்க முடியாது. மார்க்கெட் முடியும் போது 55,510 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த சப்ளை ஜோன் 1 அதாவது 55,300க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப் டு இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 55,500 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1ல் இருந்துட்டு பிரேக் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது 55,766 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். இது பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வரும் அப்படிங்கிறதையும் அண்ட் சப்ளை ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1க்கும் சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த ஜோன் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஜோன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். இதில் என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறது ஒரு ரிஸ்கான ஏரியாவாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோன்றதையும் கம்யூனிகேட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இப்போ ரிஸ்கான ஜோனுக்குள்ளார என்ட்ராகி முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது சின்னதாக புட் ரைட்டர் டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பிசிஆர் ரேஷியோ 1.13 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை தான் கன்வே பண்ணுது. உங்களுக்கு புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்குது அப்படிங்கிறதையும் கன்வே பண்ணுது. இன்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, இன்னைக்கு தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்னைக்கு கால் ரைட்டர்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியாது. ஸோ ஓவராலாக கொஞ்சம் பாசிட்டிவ் சைடுக்கு டேர்ன் ஆயிருக்கோ அப்படிங்கிற அந்த டவுட்டை கொடுக்குது. அண்ட் இதை லீடாக வச்சுட்டு நம்ம டெக்னிக்கலோட சேர்த்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 2 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. அப்படின்னும் போது எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்துட்டு டிமாண்ட் ஜோன் 2 நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. வரக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு டேரெக்டாக டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 55,153 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 ஜோனுக்குள்ளார தான் அதாவது சப்ளை ஜோனுக்கும் டிமாண்ட் ஜோன் 2க்கும் இடையில தான் ட்ராவல் ஆகும். சப்போஸ் இந்த 2 ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைரக்ஷனை டிசைட் பண்ணும் அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. அப்படின்னும் போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கீழே பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 3க்கு போகும். அது 54,920 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக கீழே போகும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு கீழே போகும் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. இதை லோயர் லோவாக ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா திரும்ப ஒரு லோயர் ஹை வந்துட்டு திரும்ப லோயர் லோ கிடைக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது நடக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனான ஒரு மூவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அது வந்து பார்த்தீங்கன்னா 56,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்ளை இருக்கிறதுனால திரும்பவும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது அந்த இடத்துல நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்கு. அது நடக்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 2க்கும் இடையில தான் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும், டிமாண்ட் ஜோன் 2 வரணும்னா டிமாண்ட் 1 பிரேக் பண்ணாதான் கீழே வரும் அப்படிங்கிறதும் புரிதலா இருக்கு. அண்ட் இதையும் பிரேக் பண்ற பட்சத்தில், அதாவது டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே போகும் அப்படிங்கிறதும், சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகும் அப்படிங்கிறதும் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இதை ஒரு கால்லாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரசியா இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய வியூ தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம்.